வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங். இன்றைக்கி நம்ம எக் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறேன். இதோ பாருங்கள், எப்படி உதிரியாக தனியாக இருக்குது பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். நீங்கள் நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இதேமாரி வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள்: 150 கிராம் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி 150 கிராம் தக்காளி, அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் லைட்டாக கீறிக்கோங்க. மல்லி, புதினா, கொத்தமல்லி இதோ பார்த்திங்களா, ஒரு பிடி இப்படி எடுத்தேன்னா ஒரு பிடி அந்த அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டுத்தையும் ஒரே அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் அளவு. இப்போது நம்ம அரிசியை ஒரு அலசி கழுவி விட்டுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். எப்பவுமே அரிசியை நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜில் ஊற போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது குக்கரை வச்சுட்டு 4 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன். இப்போ மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் பாதி வெங்காயம், முழுசாக இல்லை, அதில் பாதி வெங்காயத்தை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதோ பாருங்கள், பாதி வெங்காயத்தை வச்சிடுறேன். இப்போ இதை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், கலர் மாறினதும். இப்போ இது நல்லா வைங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா வதக்கிடுங்க. இதோ பாருங்கள், இதுமாரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை நல்லா இருத்துட்டு எடுத்து வைங்க. நான் இதில் தான் எல்லாத்தையும் தாளிக்க போகிறோம், வேறு எண்ணெய் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு 5 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். அதை இப்படி மேலே நல்லா கீறிடுங்க, லைட்டாக 1, இது பாருங்கள் 2, இதுமாரி லைட்டாக கீறிடுங்க. ரொம்ப டீப்பாலாம் கீறாதீங்க, கீழ்ப்பக்கம் அதேமாரி லைட்டாக ஒரு கீறிட்டு இதை போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். இப்போது ஒரு பிரிஞ்சி, 3 கிராம்பு, பட்டை, கல்பாசி இலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம பாதி வெங்காயத்தை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல, மீதி பாதி வெங்காயம் இருக்கும். இப்போ இந்த சோம்பு பொரிஞ்சதும் இப்போ அந்த மீதி பாதி வெங்காயத்தை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது சின்ன அடுப்பில் ஹை ஃப்ளேமில் இருக்குது. இப்போ இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எப்போவுமே பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் போட்டோம் 2 வதக்கணும் அப்படின்லாம் செய்யாதீங்க. போட்டு அந்த எண்ணெய் ஒரு இதுவும் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்குங்க. அப்போ பிரியாணி டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி கொஞ்சம் வேகிறதுக்காக உப்பு சேர்க்குறேன், நல்லா வதங்கி வரணும் தக்காளி. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க, நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை போகணும் இஞ்சி பூண்டு. எனக்கு கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க, கேப் விடாதீங்க, ஏன்னா லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கிளறி விட்டுட்டு இப்போது மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. கூட கொஞ்சம் மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக நான் காட்டினேன் பார்த்திங்களா, அந்த அளவில் அதில் பாதி மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். மீதி பாதி நம்ம ஃபைனலில் போட்டுக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஏன்னா மசாலா போட்டிருக்கிறதுனால அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் இப்போ வேணாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தயிர் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தயிர் இது கூட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு அதுவும் சும்மா ஒரு 2 கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு நல்லா கிளறட்டும், கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி
அதை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 400 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். அது வந்து இதோ இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி, அதுக்கு வந்து 2.5 டம்ளர் தண்ணி, அதாவது ஒரு டம்ளருக்கு வந்து 1.25 அளவுக்கு தண்ணி அளவு வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதை வந்து தண்ணியை நல்லா இருத்துட்டு இது கூட சேர்த்துருங்க. தண்ணி அதில் இருக்க வேணாம், ஃபுல்லாக நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போது உப்பு, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு லெமன் வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு புழிஞ்சு விட்டுருங்க. லெமன் புழிஞ்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதில் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை வந்து இப்போ இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ அந்த வெங்காயத்தை வந்து அப்படியே மேலேயே வந்து தூவி விடுங்க. அடுப்பு இன்னும் சிம்மில் தான் இருக்குது. இப்போ தூவி விட்டுட்டு இப்போ மீதி இன்னும் கொத்தமல்லி புதினா வந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் வந்து இப்போ இது மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம முட்டை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையும் வந்துட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. 400 கிராம் அரிசிக்கு 5 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஆளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை டபுள் ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வேணும்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ 5 முட்டையும் சேர்த்துக்கிட்டு நம்ம ஃபுட் கலர் இருக்குல்ல, கேசரி பவுடர், அதை வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, 1/2 ஸ்பூன் இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு விசில் வந்ததும் 5 நிமிஷத்துக்கு வந்து சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படி 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு விசில் வந்துட்டாலும், அடுத்த விசில் வந்துட்டாலும் ஓகே. 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா குக்கர் வந்து டிஃபர் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ 5 நிமிஷம், ஒரு விசில் வந்து மறுபடியும் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக தம் போக விட்டு தான் எடுக்கிறேன். தம்மையும் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுறாதீங்க, விசிலையும். இதோ இப்போ பாருங்கள், உதிரியாக இருக்குது. நம்ம முட்டை பிரியாணி ரெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உதிரியாக வரும். இது சின்ன குக்கர்ன்றதுனால என்னால் கிளற முடியல, நான் தட்டில் போட்டு, அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே அதை காட்டினேன். இந்த எக் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில். நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதேமாரி உதிரியாக வரும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.